ஹலோ குட்டீஸ்! இந்த டவருக்குள்ள எப்படி ரபன்சல் சின்ன குழந்தையில வளர்ந்தாங்கிறத தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க கதையில போய் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு நல்ல மனசு கொண்ட பேரண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை. அதுக்கப்புறம் கடவுளோட அருளால அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்த அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அவங்க சாப்பிடாம இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மந்திரம்லாம் பண்ணுற ஒரு சூனியக்காரி இருந்தாங்க. அவங்க வீட்டு தோட்டத்தில் பசுமையாக வளர்ந்த கீரை இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கீரையை பார்த்த அம்மாவுக்கு அதை சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த ஆசையை அவங்க நிறைவேற்றுறதுக்காக அந்த அப்பா தெரியாமல் போய் அந்த தோட்டத்தில் கீரையை பறிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் மறுநாளும் அதையே வேணும் வேணும்னு அம்மா கேட்டாங்க. அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அப்பா மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு போய் மறுபடியும் கீரையை பறிக்க ஆரம்பித்தார். இது டெய்லி தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. நீ என்ன செய்கிறாய் என் தோட்டத்தில்? அது அந்த சூனியக்காரி. அப்பா பயந்து மன்னிப்பு கேட்டார். என் மனைவி நோயாக இருக்கிறாள். அவள் கர்ப்பிணியாக இருக்கா. இந்த கீரை தான் அவளால் சாப்பிட முடியுது அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மந்திர சக்தி கொண்ட சூனியக்காரி யோசிச்சு, சரி கீரையை எடுத்துக்கோ, ஆனால் பிறக்கிற குழந்தைய எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறாங்க. அப்புறம் அந்த நாளும் வந்துச்சு. அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தைய தன்னோட அவங்க அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போய் இந்த டவரில் வச்சு வளர்க்க ஆரம்பித்தாங்க. அவளுக்கு ரெபன்சல்னு பேர் வச்சாங்க. ஆண்டுகள் கொஞ்சம் போணுச்சு. நல்ல மனசு கொண்ட சிறுமியாக ரெபன்சல் வளர்ந்தா. ரெபன்சலை ரொம்ப அழகாக பாதுகாப்பாக தன் தாயை போல சூனியக்காரி வளர்த்தா. ரெபன்சலுக்கு நீளமான கோல்டன் கலரில் அவளுக்கு முடி இருந்துச்சு. அவள் டெய்லி அங்கேருந்து சுற்றி இருக்கிற காட்டை ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்தா. பறவையோட விளையாடுவா. அப்புறம் அவள் அம்மாவோட பேசிக்கிட்டு இருப்பாள். அவளை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு காட்டுக்கு நடுவில் பெரிய கோபுரத்தில் வச்சு வளர்த்தா. அந்த கோபுரத்தில் கதவும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது. அந்த சூனியக்காரி மட்டும் கீழே நின்றுக்கிட்டு, ரெபன்சல், உன் அம்மா வந்திருக்கேம்மா, உன் முடியை கொஞ்சம் கீழே இறக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேலு அவள் முடியை இறக்கணுன்னே அந்த முடியை பிடிச்சி மேலே போய் தன் பொண்ணோட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் வருவாள். சின்ன குழந்தையிலேருந்தே ரெபன்சல் ரொம்ப தனிமையிலே வாழ்ந்தா. அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பறவைகளும் அங்கே இருக்கிற அணிலும் தான். ஒரு நாள் காட்டில் இளவரசன் சுற்றி வந்தான். இனிய பாடல் ஒன்று கேட்டான். அந்த குரலை பின்தொடர்ந்து அவன் போன போது தான் தெரிஞ்சது அது அங்கே ஒரு சூனியக்காரி மேலே ஏறிட்டு இருக்க இடத்துலேருந்து வருதுன்னு. அடுத்த நாள் சூனியக்காரி சென்ற பின் அவன் கீழே நின்று பார்த்து கொண்டே இருந்தான். ரெபன்சல், ரெபன்சல், உன் முடியை கீழே இறக்கிவிடு, நான் உன் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு குரலை மாற்றி பேசி ரெபன்சல் முடியை கீழே இறக்குனதும் அவன் ஏறி உள்ளே போனான். உள்ளே போன உடனே நீ யாரு அப்படின்னு கேட்டான். முதல்ல இந்த மாதிரி வெளியால் அவள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா. அதுக்கப்புறம் பயம் தெளிஞ்சு உலகத்தை பற்றி எல்லா விதமான விஷயத்தையும் அவள் தெரிஞ்சுக்கிறா. இளவரசன் தினமும் வந்தான். கதைகள் பேசினான், சிரிச்சாங்க. ஒரு நாள் அவங்க தப்பிச்சு போகலான்னு பிளான் பண்ணி இளவரசன் கொண்டு வந்த துணியை வச்சு ஏணி மாதிரி செஞ்சாங்க. ஏணி மாதிரி செஞ்சுட்டு எப்போ போகலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணாங்க. அப்போ ஒரு நாள் ரெபன்சலை கூப்பிட்டு அவன் மேலே ஏறி போகிறத சூனியக்காரி தவறுதலாக பார்த்துட்டா. பார்த்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இளவரசன் போனதுக்கப்புறம் சூனியக்காரி தன் பொண்ணை போய் பார்க்க போனாங்க. போனதுக்கப்புறம் அவளோட நீண்ட முடியை வெட்டி தூரமான காட்டில் கொண்டு போய் ரெபன்சலை விட்டுட்டு வந்துட்டா. அந்த விஷயம் தெரியாத இளவரசன் போய் பார்க்க போனான். போனப்போ அந்த முடியை கீழே விட்டதுனால இளவரசன் கீழே விழுந்து மயங்கிட்டான். மயங்கினதுக்கப்புறம் எந்திரிச்சு இளவரசியை தேடி திரிஞ்சான்.
தெரிஞ்சப்போ அவனுக்கு அந்த இனிமையான பரிச்சயமான குரல் கேட்டுச்சு. அப்புறம் 2 பேரும் ஒருத்தங்கள சந்திச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அவளோட அம்மாவை தேடி போக ஆரம்பிச்சாங்க. பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா அப்பாவை பார்க்காத ரெபன்சலுக்கு அவங்கள பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அப்புறம் அவங்க சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க. அன்பும் நம்பிக்கையும் இருந்தால் எதையும் கடக்க முடியும் என்பதே இந்த ரபுன்சல் கதை நமக்கு சொல்லுகிறது. இப்போது குட்டீஸ், கண்களை மூடி இனிய கனவு காணுங்கள். நாளை இன்னொரு அழகான கதையில் சந்திப்போம். அழகான பெட் டைம் ஸ்டோரிஸ் பார்க்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.